நம்ம ஸ்டாலின் சார் உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டுட்டு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? அப்போ கூட ஒரு பெருசா தெரியல. ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிக்கும் போது நேத்து ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துல அந்த பேரை சொல்லிட்டாரு. அப்ப இளைஞர்கள் வந்து தவறான சிந்தனையை வந்து அவர் பதிவு பண்றாரு. அவங்க நார்மலா படிச்சுட்டு இருக்கும் போது நல்ல குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள்னா அவங்க பாட்டுக்கு நான் டாக்டர் ஆகணும், நான் ஒரு கலெக்டர் ஆகணும், அந்த மாதிரி நல்ல ஒரு கனவோட தேவையை கேட்பாங்க. இல்ல எங்க வீட்டுக்கு எப்பவுமே தண்ணி சுத்தமா இருக்கணும், கொசு இல்லாம இருக்கணும், அந்த மாதிரி உள்ள கனவுகளை வந்து வெளிப்படையா பேசுவாங்க. பட் நிறைய பிள்ளைகள் போதையில இருக்கிறாங்க. போதையில இருக்கும்போது அவனுக்கு என்ன கனவு வரும்? இந்த நடிகை மேலோட ஆசை இருக்கும். ஏன்னா அந்த வயசும் அப்படி. இந்த நடிகை மேல ஆசை இருக்கும், இல்ல ரோட்ல அந்த மூலையில இருக்கிற அந்த பாட்டி மேல இருக்கும். இந்த மாதிரி தவறான சிந்தனைகளை வந்து நம்ம போதையில இருக்கும்போது தான் அந்த மாதிரி வரும். ஸோ ஸ்டாலின் சார் சொன்னது வந்து அவரு நல்ல குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு. பட் திமுக நிறைய குடும்பத்தை வந்து அழிச்சிருச்சு. போதைப் பொருள்னாலையும் சரி, மதுனாலையும் சரி. ஸோ குடும்பத்தில் ஒரு போதை கலாச்சாரம் ஒரு இயல்பா ஆயிடுச்சு. ஒரு 30% 40% ஒரு போதை நேரத்தில் தான் மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள போய் நல்ல கனவு காணுவாங்களா? ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு பெண்கள் மேல பாலியல் பலாத்காரம் மிக அதிகமா இருக்கு. ஒன்று போதை இல்லாத சமுதாயமா இருக்கணும், இல்ல இந்த மாதிரி தவறான சிந்தனையை மக்கள்கிட்ட பதிவு பண்றதுக்குள்ள தலைவர்கள் மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை இனிமேல் வெளியில் விடக்கூடாது. ஏன்னா ஒரு 16, 17, 18 வயசுல ஸ்டாலினும் அதே மாதிரி தான் இருந்திருப்பார், நானும் அதே மாதிரி இருந்திருப்போம், எல்லா மனிதர்களும் அதே மாதிரி தான் இருந்திருப்போம். சில கனவுகள் வந்து வெளியில இப்போ கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரி உள்ள கனவுகள் தான் இருந்திருப்போம். ஆனா தூய்மையான கனவுகள் வந்து கட்டாயம் வந்து மக்கள் வந்து இந்த சமயத்துல அவங்கவுங்க ஏரியால சொல்லணும். அதாவது தூய்மையான மரம் வெட்டாமல் இருக்கணும், காற்று சுத்தமாக இருக்கணும், இல்லை எங்கள் ஊர் தண்ணியை வந்து தவறாமல் பயன்படுத்தக்கூடாது, பள்ளிக்கூடம் சுத்தமாக இருக்கணும், மருத்துவர்கள் சுத்தமாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு கனவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து கட்டாயம் நிறைவேற்றணும். பட் ஸ்டாலின் சொன்னதை இப்போ இந்த எலெக்ஷனுக்கு எப்படி தாவேக்கா வந்து விசில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி திமுகனாலவே கனவு காணுங்கள். அப்ப போதை இருக்கும்போது கனவு காணும்போது தவறான இருக்கும். ஸோ போதை கலாச்சாரம் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்காது தமிழ்நாட்டில். அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது கட்டாயம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களோட கட்சியோட அடிப்படை கொள்கைகளே பெண்களுக்கு எதிரான கட்சி தான். பெரியார் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, கருணாநிதி என்ன சொல்லியிருக்கா பாருங்க, ஸ்டாலினே சின்ன வயசுல என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, உங்கவுங்க ஏரியாவில் இருக்க உண்மையான திமுக தலைவர்கள் என்னென்ன தவறு பண்ணியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு கட்டாயம் பாருங்க, எல்லாத்துலேயும் ஒரு பெண் சம்மந்தப்பட்டவங்க தான் இருப்பாங்க. இதை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கணும். இந்த எலெக்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி கனவுகள்னு கண்டுட்டு இருக்காதீங்க. உறுதியாக நம்ம நாட்டுக்கு என்ன வேணும், உங்கள் தெருவுக்கு என்ன வேணும், உங்கள் வீட்டுக்கு என்ன வேணும், அதை உங்கள் அரசியல்வாதிகிட்ட எடுத்து சொல்லுங்கள். அதை யார் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. வாழ்க பாரதம், வளர தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.